சென்னையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி சமையல் எண்ணெய் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேகி நூடுல்ஸ் உணவுப் பொருள் தடைக்கு பிறகு முக்கிய உணவுப் பொருட்களின் தரத்தை பரிசோதிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து சென்னையில் பல்வேறு இடங்களில் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். யானைக்கவுனி பகுதியில் அதிகாரிகள் இன்று மேற்கொண்ட ஆய்வில் சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி சமையல் எண்ணெய் மற்றும் நெய் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் ஆய்வுகள் மேற்கொள்ள உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விதமான ஒரு மெட்டீரியல்ஸ்லாம் அவருடைய கடையில் நாங்கள் பார்த்து எடுத்தோம். பார்த்த பிறகு அவரை வலியுறுத்தி கேட்குற போது இந்த 2 குடவுனை அவர் காண்பித்தார். குடவுனில் பார்க்குற போது இந்த மாதிரி டின்ஸ் ஒரு 200 டின்க்கு மேலே இருக்குது. ஒரு பாப்புலர் பிராண்ட் கிரவுண்ட்நட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், பாப்புலர் பிராண்ட்ஸுடைய கிரவுண்ட்நட் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் இவர் தன்னுடைய டப்பாவில் நிரப்பி அவங்களுடைய ஸ்டிக்கரை இவரே போட்டு போலியாக போட்டு ஸ்டிக்கர்ஸை போட்டு போலியாக இந்த இவ்விதமான ஸ்டிக்கர்ஸை போலிதனமாக போட்டு ஃபில் பண்ணி மார்க்கெட்டில் அவர் விற்கிறாரு.